ஃப்ரெண்ட்ஸ், கொண்டைக்கடலை புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான அளவுக்கு இந்த வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி இது மாதிரி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் தேவையான அளவு புளி கரைச்சி அதில் மிளகாய்த்தூள், உப்பு எல்லாமே போட்டு கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அடுப்பில் ஒரு மண் சட்டியில் அதாவது உங்களுக்கு வந்து நம்ம சொன்னோம்னா புரியாது. ஏன்னா வந்து அந்த மண் சட்டியில் குழம்பு வச்சோம்னா அதோட டேஸ்ட் வந்து சுவையாக இருக்கும். நீங்கள் அதை வச்சு பார்த்தீங்கன்னா தான் அதோட டேஸ்ட் உங்களுக்கு தெரியும். ஏன்னா பாத்திரம் தானே இதில் என்ன இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அந்த மண் சட்டியில் வச்சு பாருங்கள், அந்த குழம்போட அந்த டேஸ்ட்டே தனியாக தெரியும். அதில் மண் சட்டியை போட்டு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் வெந்தயம், இட்லி, அதில் கொஞ்சம் கடலைப்பருப்பு, கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கணும். இதில் கொஞ்சம் எண்ணெயை கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கிட்டு இதெல்லாம் வதக்கினா தான் நல்லா கொஞ்சம் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாமே வதங்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி எடுத்து ஊற்றிக்கலாம். புளி, மிளகாய்த்தூள், உப்பு எல்லாமே அதில் நம்ம கலந்து வச்சுருக்கோம். அதை எடுத்து ஊற்றிக்கலாம். புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அது கொதித்ததும் இந்த நம்ம ஊற வச்சு ஏற்கனவே நாளே வந்து அந்த கடலையை ஊற வச்சு நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்கணும். ஊற வச்சு அந்த கடலையை ரெடியாக வச்சுருக்கோம். அந்த கடலையை வந்து இந்த குழம்புல போட்டுடணும். போட்டுட்டு தேங்காய் துருவல் அரைச்சி வச்சுருக்கோம். அந்த தேங்காய் துருவலையும் ஊற்றிக்கணும். அதில் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டோம்னா கொண்டை ரெடி ஆகிடும். சுவையாக இருக்கும். இந்த சுவையான இந்த கொண்டைக்கடலை புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அந்த கொண்டைக்கடலையை வந்து நாளே ஊற வச்சிடணும். நைட்டு ஃபுல்லாக வேக வச்சு இதை ஊற வச்சு அதை வந்து வெறும் கொண்டைக்கடலையை உப்பெல்லாம் போட தேவையில்லை. அதுக்கு தேவையான உப்பு எல்லாமே நம்ம வந்து குழம்புலையே போட்டுக்கலாம். ஊற வச்சு அந்த குழம்புல போட்டு நம்ம வந்து குழம்புல கலந்துட்டோம்னா சுவையான கொண்டைக்கடலை புளிக்குழம்பு ரெடி ஆகிடும். அதுக்கு எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி கொண்டைக்கடலை புளிக்குழம்பும் வாழைத்தண்டு பொரியலும் ரெண்டுமே காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ முடிஞ்சிருச்சு. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.